கஞ்சாக்களி நாடாக ஆகிவிட்டது. குடி எப்பொழுதும் உள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது என்பது சாராயக்கடை திறக்கப்பட்ட காலமாக நடக்கிறது. ஸ்டாலின் என்ன செய்வார்? இவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு 10 லட்சம் பணம் கொடுப்பார். அவர் மாமல்லபுரத்தில் இதுபோல் பெருவாரியான பேர் இறந்து போன போது கடந்த வருடம் ஸ்டாலின் சாதாரணமாக செத்தால் 2 லட்சம் 3 லட்சம் தான். சாராயம் குடித்து விட்டு செத்தால் 10 லட்சம். உலகத்தில் எவனா செய்வானா? ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம். ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன மக்களுக்கே வெறும் 5 லட்சம் தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள். ஊர்வலத்தில் வந்தார்கள், எங்களுக்கு மூச்சடைக்கிறது என்று சொன்னார்கள், அதற்காக சுட்டு கொன்றார்கள். அவர்களுக்கே 5 லட்சம் தான் கொடுக்கப்பட்டது. மாமல்லபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஏனென்றால் குடிக்கின்ற பழக்கம் ஒழிந்து விட்டால் நம்முடைய அரசாங்கம் நிற்காது. ஆகவே குடிக்கின்ற பழக்கத்தை, அது நல்ல சாராயமோ கெட்ட சாராயமோ, குடிக்கின்ற பழக்கம் நிலைவர வேண்டும் என்பதற்காக 10 லட்சம் கொடுத்தார். கள்ளச்சாராயத்தை காய்ச்சி இவர்களெல்லாம் சாகடித்தானே, அவன் மருத்துவமனையிலேருந்து அவனுக்கும் 10 லட்ச ரூபாய். இது ஒரு அரசா? இது அது எதுதான ஒரு லஞ்ச நிலம். எங்களுடைய நிலம் வேறு பகுதியில் வேறு பக்கமாக திரும்ப கிடது. நஞ்ச நிலங்களை அடிக்காதீர்கள். ஒன்று, எங்களுடைய வீடு வாசலெல்லாம் அங்கே தான் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை வைத்து இதே அளவு நிலத்தை வாங்கவும் முடியாது, இது மாதிரி ஒரு வீடு கட்டிக்கொள்ளவும் முடியாது. நீங்கள் ஒரு அளவுக்கு உட்பட்டு ஏதோ கொடுப்பீர்கள். இது நாங்கள் வாழ்வதற்கோ இன்னொரு நிலத்தை இதே அளவு நிலம் எந்த இடத்திலாவது வாங்கி கொண்டு அங்கே போய் குடியேற முடியும் என்றால் சரி, பரவாயில்லை. ஏன்னா இங்கே கொடுத்தோம், அந்த பக்கம் இருந்தோம், ஊர் தான் மாறிவிட்டது என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நஞ்ச நிலத்துக்குள்ள விலை கொடுப்பதில்லை. நீங்கள் தருகின்ற பணத்தை வைத்து நாங்கள் வீட்டையும் உருவாக்கி கொள்ள முடியாது, நஞ்ச நிலமும் வாங்க முடியாது. ஆகவே பேசாமல் நாங்கள் எல்லோரும் இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சென்ற தேர்தலில் வாக்களிப்பதில்லை என்று ஒரு முடிவெடுத்தார்கள். 12 கிராமத்து மக்கள், திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் ஒன்றாக ஒரு மொத்தமாக ஒரு ஆள் ஓட்டு போட போகவில்லை. இந்த பரந்தூர் அவ்வளவு இறுக்கமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், இதே அளவு நஞ்ச நிலத்தை இன்னொரு இடத்தில் வாங்கி கொள்ள முடியாது, இதே மாதிரி ஒரு வீட்டை இன்னொரு இடத்தில் கட்டிக்கொள்ள முடியாது. நீங்கள் தருவதாக சொல்லுகின்ற தொகை மீண்டும் நாங்கள் நிலை வருவதற்கு உதவாது. அது எங்களை அழித்து நீங்கள் விமான நிலையத்தை கட்ட நினைக்கிறீர்கள். நாங்கள் எதிர்த்து போராடி களைத்து போனோம். பல நாட்களாக பல மாதங்களாக இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் அசர்வீர்கள், பிறகு நிமிர்வீர்கள், பிறகு மறுபடியும் நிலத்தை எடுக்க சொல்வீர்கள். இதே வேலையாக போய்விட்டது. ஆகவே நாங்கள் 12 கிராமமும் குடிபெயர்ந்து ஒட்டுமொத்தமாக ஆந்திராவுக்கு போய்விடலாம் என்று கருதுகிறோம். 18 கிராமமும் ஒன்று சேர்ந்து ஆந்திராவுக்கு போய் சித்தூருக்கு பக்கத்தில், ஏனென்றால் இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவு, இருப்பதில் அதிக தூரம் போகாமல் விஜயவாடாவுக்கு போவது என்றால் ரொம்ப தூரம். ஆந்திரா எல்லையோரமாக நாங்கள் அங்கே ஏதோ கொஞ்சத்தை வாங்கி கொண்டு அங்கே வாழலாம் என்று முடிவு செய்து விட்டோம். தமிழ்நாட்டை நாங்கள் புறக்கணித்து விட்டு ஆந்திராவுக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழனாக பெருமையாக தமிழர்களோடு கூடி வாழ்வதை விட ஒரு அயல் மண்ணில் அயல் மொழி பேசுகின்ற ஒருவனோடு சேர்ந்து நாம் வாழ்வது என்கின்ற அளவுக்கு அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள். ஆனால் எவ்வளவு நொந்திருப்பார்கள். இல்லை, அறிவிச்சும் அரசு வந்துட்டு கண்டுகொள்ளாமல் இருக்குங்களே, கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆக நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு தோன்றியதிலிருந்து இந்த நாடு வாழத்தக்க நாடில்லை என்று சொல்லி 12 கிராமத்து மக்கள் ஒன்றாக முடிவெடுத்து நாடு விட்டு நாடு போவது என்பது ஸ்டாலின் காலத்திலே தான். இவர் நஞ்ச நிலத்தையும் வீட்டையும் அழித்து இவர் கொடுக்கின்ற பணத்தை வைத்து நாம் வாழ்வதற்கு தகுதியில்லை என்கின்ற அடிப்படையில் இவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் போகிறார்கள். அயல் மண்ணுக்கு போகிறார்கள். இதைவிட கேவலம் இந்த அரசுக்கு என்ன வேண்டும்? வரலாற்றிலே எக்ஸடஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய மோசஸ் புலம்பெயர்ந்தது, எகிப்திலிருந்து புலம்பெயர்ந்தார் நம்முடைய இஸ்ரேலுக்கு. அதை பெரிய வெளியேற்றம் என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிய வரலாற்றிலேயே இந்த 18 கிராமத்து மக்கள் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் வாழ்கிறவர்கள், அவர்கள் இடம் விட்டு இடம் பெயர்வது, அதுவும் நாடு விட்டு நாடு பெயர்வது, வேற்றுமொழி இடம், வேற்றுமொழி மண், வேற்றுமொழி மக்கள். இங்கே தமிழ்நாட்டுக்குள் ஏன் இவர்கள் சித்தூருக்கு போகிறார்கள் என்றால், எங்கே வாழ்ந்தாலும் ஸ்டாலின் அரசுக்கு கீழே தானே வாழ வேண்டும். தமிழ்நாட்டிலே வேலூர் இருக்கலாம், கடலூரில் இருக்கலாம், தருமபுரியில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு உட்படாத நிலப்பகுதியிலே போய் நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால், ஸ்டாலினுடைய மூஞ்சியிலே காரி அந்த மக்கள் துப்பி விட்டு வெளியேறுகிறார்கள். வரலாறு காரி துப்புகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். தன்னுடைய மக்கள் தன்னுடைய ஆட்சியை வெறுத்து
வேற்றுப்புறத்திற்கு வேற்றுப்புறம் செல்வதற்கு மனம் ஒப்பாது. இந்த ஊரில் இல்லாவிட்டால் இன்னொருலே போய் இருக்கலாம். ஆனால் வேற்று மண்ணுக்கு வேற்றுப்புலத்திற்கு ஒருவர் போக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு மனம் வந்திருக்க வேண்டும். இது நம்முடைய பரம்பரையாக வந்த நிலம் பறித்து கொள்ளப்படுகிறது. அதற்குரிய தொகை தரப்படவில்லை. நாம் காலகாலமாக வாழ்ந்த வீடு பிடுங்கப்பட்டு இடிக்கப்படுகிறது. அதற்குரிய விலை கிடைக்காது. இதே அளவு இந்த பணத்தை கொண்டு போய் இதே அளவு சொத்தை ஒரு 5 ஏக்கர் வைத்திருக்கணும்னா 5 ஏக்கர் அங்கே உருவாக்க முடியாது. 2 ஏக்கர் தானே வாங்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும். ஆகவே தான் அவன் சரி பரவாயில்லை, நம்மை கவிழ்த்து நம்மை நாசமாக்கிய இந்த ஆட்சி இல்லாத ஒரு மாநிலத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் ஆந்திராவுக்கு போகிறார்கள். ஆக இதுவரையும் நான் கேள்விப்பட்ட போராட்டங்களிலேயே காந்தி ஒத்துழையாமை புரிய என்று சொன்னார். அரசாங்கத்தினுடைய வரி கட்டாதே என்று சொன்னார். அவனுடைய பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாதே என்று சொன்னார். இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஒத்துழையாமை இயக்கத்தில். ஆனால் இந்த அரசே இருக்கின்ற மண்ணில் இவர்கள் முகத்தில் கூட நாம் முழிப்பதில்லை என்று வேற்று மண்ணுக்கு ஒரு பெருங்கூட்டம் 12, 14, 18 கிராமங்கள் சேர்ந்து அவர்கள் வேறு போய் வாழ்வது என்று சொன்னால் எவ்வளவு மனம் நொந்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார்கள். அவர்களுடைய சாபம் இந்த அரசை விடாது. வரலாற்றில் ஸ்டாலினுடைய முகம் கரியால் பூசப்படும். இந்த ஒரு தன் மக்கள், தன் மொழி பேசுகிற மக்கள், தன்னுடைய ஆட்சிக்கு கீழ்ப்பட்ட மக்கள் இந்த ஆட்சிக்கு கீழே வாழ முடியாது என்று கருதி வேற்று நாட்டுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் இதை விட இந்த அரசுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இதை விட கேவலமே தேவையில்லை. எந்த ஆட்சியாளரும் சந்திக்காத கேவலத்தை நம்முடைய ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.